அவன் தான் முன் செய்து வந்தபடியே மூன்று வேளையும் தன் தேவனுக்கு முன்பதாக அவன் ஜெபித்தான். கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. அப்படியானால் இதை நான் ஆவிக்குரிய விளக்கத்தை உங்களுக்கு சொல்லட்டும். மூன்றாவதாக டேனியல்ஸ் பிராக்டிஸ் ஆஃப் பிரேயர். 11ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் அவன் எப்படி அதை பிராக்டிஸ் பண்ணான்னு சொல்லி இருக்குது. ஆனா ஒரே வசனத்துல போய் வாசித்தோம். முதலாவதாக அவன் மேல் மாடிக்கு போனான். இப்பெல்லாம் மாடி வீடு கட்டுறது ரொம்ப ஈஸி. ஆனா அந்த நாட்கள்ல மாடி வீடு கட்டுறதுன்னு சொன்னா ரொம்ப நிறைய காசு இருந்தா தான் மாடி வீடு. அப்ப ராஜா தானியேலுக்கு இந்த மாடி வீடு அருமையா கட்டி கொடுத்திருக்கிறார் அப்படின்னு வச்சுக்கோங்க. இவன் பெரிய பணக்காரன், நிறைய அந்தஸ்து. அப்ப இந்த மாடி வீட்டுல போய் மேல் அறையில ஜெபிக்கிறான். கர்த்தர் நாம் மகிமைப்படுவதா. கீழே நிறைய அறை இருக்குது. மேல் அறையில ஜெபிப்பதற்கு ஆவிக்குரிய அர்த்தம் என்ன தெரியுமா? இந்த வீட்டிலேயே எல்லா இடங்களிலும் ஆண்டவருடைய பிரசன்னமும் என் ஜெபத்தின் தூபமும் ஏறெடுக்கப்படும்படியாக இந்த கூரைக்கு பக்கத்துல போய் இந்த வீட்டின் ஒரே ஒரு ஸ்தானம் அல்லது வீட்டின் ஒரே ஒரு பழக்கம் ஜெபமாக காணப்பட வேண்டும். இன்னொரு விதத்தில் சொல்ல போனால் இந்த வீடு ஜெப வீடாக காணப்பட வேண்டும். ஆகனால் தான் அவன் மேல் அறையில் போய் ஜெபித்தான். இந்த மேல் அறையின் அனுபவம் புதிய ஏற்பாட்டில் நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது மேல் அறையின் அனுபவத்தை நீங்கள் வாசிக்கிறீர்கள். அது என்ன மேல் அறையின் அனுபவம் என்றால் அது உயர்ந்த உன்னத ஒரு அனுபவம். அது மாத்திரமல்ல, நான் இருக்கிற இந்த எல்லைக்குள்ளே இந்த ஜெபம் ஏற்கப்படுகிறது என்னது அது ஆவிக்குரிய அர்த்தமாக இருக்கிறது. கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. அது மேல் வீடு. இரண்டாவது, அவன் ஜன்னல்களை திறந்தான், பலகணிகளை திறந்தான். பலகணிகள் திறக்கப்படுவதற்கு சில அர்த்தங்கள் உண்டு. ப்ரொக்ளமேஷன் ஆஃப் பிரேயர். அவன் ஜன்னலை மூடி ஜெபிச்சிருக்கலாம். வேதத்தில் நீங்கள் வாசிக்கும் போது இந்த தானியேல் 30 நாள் இந்த சட்டத்திற்கு கீழ்ப்படியாம ஜெபிக்க போனதுனால தான் பிரச்சனை வந்து வச்சு. சரி, ஜெபம் வீரன் தான், ஆனா ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். ஒரு 30 நாள் ஒரு சின்ன ஹாலிடே ஃப்ரம் பிரேயர். ஹல்லேலூயா. நம்ம ஹாலிடே எடுக்கிறோம்ல, வீட்டில இருந்து, வேலையில இருந்து, அப்புறம் சம்பாதிக்கல இருந்து, சமைக்கிறதுல இருந்து, அப்புறம் துணி துவைக்கல இருந்து, இதெல்லாம் ஹாலிடே. ஹாலிடேனா எதுக்கு? போய் மற்றவங்க யாரா செய்யட்டும், நான் நல்லா படுத்து எந்திரிச்சு நான் தூங்கி எந்திக்கிறேன். ஹல்லேலூயா. போய் நல்லா என்ஜாய் பண்ண, அதுதான் ஹாலிடே. அது மாதிரி சிலருக்கு பிரேயர்ல இருந்து ஹாலிடே. அதே மாதிரி தானியேல் எடுத்திருக்கலாம் 30 நாள். I'm going to take a holiday. சட்டம் வந்தாச்சு, நான் இன்னும் ஒரு ஹாலிடே எடுக்க போறேன். எங்க பக்கத்து ஊருக்கு எங்கேயா போய் ஜெபம் பண்ண போறேன். இங்க ஜெபம் பண்ணா பிரச்சனை. ஹல்லேலூயா. கொஞ்சம் ஞானத்தை உபயோகப்படுத்தணும். ராஜா சொல்லி விட்டாரு, எழுதி விட்டாரு, சட்டத்தையே போட்டு விட்டாரு. ஆகவே பக்கத்துல எங்கேயாவது போய் ஜெபம் பண்ணலாம். இந்த இடத்த விட்டுருவோம். எப்போ ஜெபம் பண்ணது அங்க வந்துருவான், என்னை வந்து பிடிச்சிருவான். அப்படி செஞ்சிருக்கலாம். ரெண்டாவது, அந்த இடத்துக்கே அனுதினமும் அந்த மேல் மாடியில போய் ஜெபிக்க போகும்போது ஜன்னலை ஏன் பூட்டினான்னு, ஜன்னலை பூட்டி ஜெபிச்சிருந்தா யாருக்கும் கேட்டிருக்காது, ஒருத்தருக்கும் தெரியாது. ஆனால் தானியேலுக்கு தெரியும், நான் வழக்கமாக ஜெபிக்கிற இந்த ஜெபத்தின் வழக்கம் என்னவென்றால், நான் ஜன்னலை திறப்பேன். சட்டம் இருந்தாலும் சரி, சட்டம் இல்லாமல் போனாலும் சரி, நான் கதவை ஜன்னல்களை திறந்து ஜெபிப்பேன். ஏனென்றால் இந்த ஜன்னல்கள் திறக்கப்படுகிற அனுபவம் நான் ஜெபத்தை பிரகடனப்படுத்துவேன். ஹல்லேலூயா. என் ஜெபம் கேட்கப்படட்டும். என் ஜெபம் ஆண்டவர் கேட்கணும். இரண்டாவது, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி என் எதிராளி கேட்கணும். ஹல்லேலூயா. அவனுக்காக. இரண்டாவது, ஜெபத்தை குறித்த பெருமை. அவன் அந்தரங்கத்தில் ஜெபிப்பதை பார்க்கிலும் கர்த்தருடைய சமூகத்திலே, ஆண்டவருடைய சமூகத்திலே, என இந்த சட்டத்தின் நேரத்துல அந்தரங்கத்துல ஜெபிக்கப்படாது. நேர ஜன்னல் திறந்தான் ஜெபிக்கணும். கர்த்தர் நாம் மகிமைப்படுவதா. சரி, அப்படியானால் அவனுக்குள்ளே ஒரு பெருமை, நான் ஜெபிக்கிறவன். ஹல்லேலூயா. ராஜாவுக்கு அடுத்துல ஃபைனான்ஸ் மினிஸ்டரா இருக்கிற, 3ல ஒருத்தனா இருக்கிற, இந்த அரசாங்கத்தை ஆளுகை செய்யற ஒருத்தனா இருக்கிற, அப்படிங்கிற பத்தியில அவனுக்கு பெருமை இல்லை. அவனுக்கு ஒரே ஒரு பெருமை, நான் ஜெப வீரன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்திலே அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ ப்ரொஃபஷனலா யாரா இருக்கலாம். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட பட்டம், எப்படிப்பட்ட பதவி, எப்படிப்பட்ட குடும்பத்தின் பின்னணியும் எந்த வழியிலும் வந்திருக்கலாம். ஆனால் ஒரு பெருமை உனக்கு இருக்க வேண்டும், நான் என் தேவனோடு சஞ்சரிக்கிற ஜெப வீராங்கனை. ஹல்லேலூயா. கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. உங்களுக்கு கை தட்டு வர மாட்டேங்கி, ஏன்னா ஜெபம் வரதில்லை. கர்த்தருடைய சமூகத்திலே ஜெபம். ஹல்லேலூயா. இந்த மேலே நாடுகளிலே ஜெபம் என்பது முற்றிலும் மறக்கப்பட்டு விட்டது. அது முற்றிலும் மங்கி போய் விட்டது. நாம் இந்த காலை நேரத்தில் இந்த ஜெபத்தின் தூபத்தை தானியேலுடைய வாழ்க்கையின் மூலமாக நாம் தூண்டி எழுப்பப்படுவோமாக. என் தேவன் நமக்கு உதவி செய்வார். அப்படியானால் தானியேல் பெருமைப்பட்டான். மூணாவது, ஜெபத்தை குறித்து பயப்படல. அவன் ஜன்னலை திறந்ததுக்கு காரணமே, சட்டம் போட்டாச்சு, இவனை சிங்கக்கபில போடுறதுக்கும் தீர்மானிச்சாச்சு,
ஆட்கள் எல்லாம் புறப்பட்டு வந்தாச்சு. எதுக்கு? ஜெபிக்கிறத பிடிக்கிறதுக்கு. ஹல்லேலூயா. கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. நன்றாக கவனிக்க வேண்டும். நாம் எந்த குற்றத்தை செய்தோமோ செய்யவில்லையோ, கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. ஜெபம் செய்யாத குற்றத்தை செய்தால் நம்ம சாத்தான் நைசா வந்து இழுத்து கொண்டு போயிடுறோம். கர்த்தருடைய சமூகத்திலே நாம் ஒன்றை இன்றைக்கு கேட்க வேண்டும். அது என்னவென்றால், நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபிக்கிற நேரம் கிடைக்கும் முதல்ல, கர்த்தாவே உம்மோடு கூட சஞ்சரிக்க நீ